வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தோடு தான் இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதுவும் நாம் தமிழ் கட்சியில வந்து ஏன் இணைஞ்சீங்க? என்ன காரணம்? சீமான் அண்ணன் கூட இருக்கணும், போராட்ட காலத்துல இருக்கணும். அதனால அரசியலுக்கு வந்த ஆட்கள் நாங்க. இப்ப நீங்க அரசியலுக்கு வந்தது வந்து நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி அது இல்ல, எங்க அண்ணன் சீமான் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கணும். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கையில் வந்து தமிழ்நாட்டின் நிர்வாகம். விசிக கட்சியும் அதனுடைய தலைவர் திருமாவர்களையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நானுமே அதே சமூகம் தான். ஆனா நீங்க இந்த சமுதாயத்தை வந்து இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய அந்த பேச்சினுடைய தாக்கம் கொஞ்சம் நெடி அதிகமா அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஏன் இல்லைண்ணே, அது வந்து நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்புவோம். அவங்க நம்ம மக்களுக்கு துரோகம் பண்ணும்போது ஒரு வெறி வரும்ல, ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான். 4 எம்எல்ஏ இருக்கு, 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களே, இருந்தாதான் நீங்க உரிமைகளே காப்பாற்ற முடியும். என்ன உரிமையை காப்பாத்திட்டீங்க? 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, வேங்க வேலை ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுது அவங்களால? அண்ணா மாதிரியான ஒரு 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 ஏமாத்துக்காரரை வந்து தமிழ்நாடு அரசியல் சந்திச்சதே கிடையாது. ஈவே ராமசாமி வெளிப்படையா சொன்னாரு, தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியே இல்லப்பா அப்படின்னு சொன்னது ஈவே ராமசாமி தமிழர்களை வெளிப்படையாவே அசிங்கப்படுத்தினாரு. ஆனா இவர் இருக்கிறாரு பாத்தீங்களா, நம்ம அண்ணாதுரை. இப்ப நீங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா இது வாய்ப்பு பெரியார் இல்லையா? பெரியார் எதுக்கு காரணம்? உங்களுக்கெல்லாம் அவர் தான் உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு, கிழிச்சாரு. அவரு கிழிச்சாரு. யோசிச்சு பாருங்களேன், ஈரோட்டுல வெங்காயம் மண்டி வச்சுட்டு இருந்தவருங்க, இன்னைக்கு அவரு ஆரம்பிச்ச திராவிடர் கழகத்துக்கு எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு தெரியுமா? விஜய் கட்சியில வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து, இப்ப புசி ஆனந்த் கிட்ட காசு கொடுத்து மாவட்ட அவங்க இருந்து இல்ல, அதானப்பா உண்மை. இப்ப மாவட்ட செயலாளர் என்ன ஒரு போராட்டத்துல பங்கேற்று சிறைக்கு போயிட்டு வந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. நாகப்பட்டினத்துல இருந்த அக்கா காளியம்மாள் மயிலாடுதுறை போயிட்டு போட்டிடுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து உங்க கட்சியில இல்லாம இருக்கிறாங்க. இது கட்சிக்கான துரோகம் மட்டும் இல்ல, நம்மளை நம்பி நின்னாங்க பாருங்க ஒரு சாதாரண மக்கள், அந்த மக்களுக்கான துரோகம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அந்த மாதிரியான உறவுகளால வந்து நம்மளால நம்ம கிட்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட நீண்ட நேரம் வந்து பயணிக்க முடியாது. நாம் தமிழ் கட்சிக்குள்ள பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இல்ல, ஒரு ஆண்கள் சூழ்ந்த ஒரு கட்சியாவே இருக்கு. ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் இல்ல, ஒரு ஆளுமை மிக்க நபர்கள் இல்ல, வந்து ஒரு பவர் செக்டார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் பவர் செக்டாரா நீங்க யாரை பாக்குறீங்க? பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு இருக்கு, அதையே ஒரு பெண்ணு கொடுக்க கூடாது, இதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது முடியவே முடியாது. அது வந்து என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்குமான ஒரு பொறுப்பு கொடுத்தா தான் அது சரியா இருக்குமே தவிர, இது ஒரு இனத்தினுடைய வழி, இனத்தின் வழி தாங்கி கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நான் எனக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லி என் கருணை அடிப்படையில் பொறுப்பு கேட்க முடியாது தம்பி, கேட்கவே முடியாது. அது எங்கேயாவது முட்டுச்சந்தில போய் நிப்பாட்டிடும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். நம்முடைய அடுத்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய அக்கா கார்த்திக் அவர்கள். அக்கா வணக்கம். தம்பி வணக்கம் தம்பி. உங்களை பற்றி நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக மேடைகளில் ரொம்ப அதிரடியாக முழங்குறீங்க. ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தீங்க, அங்கே பணி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தோடு தான் இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதுவும் நாம் தமிழ் கட்சியில் வந்து ஏன் இணைஞ்சிங்க? என்ன காரணம்? நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் என்னோட சொந்த ஊர். நான் பிறந்தது எங்கள் அம்மாவோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தேன். வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து விளாத்திகுளம் கோயில்பட்டி அப்படின்னு படித்தேன். பள்ளி இறுதித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள், மிக முக்கியமாக கணக்கில் நல்ல மதிப்பெண், ஃபிசிக்ஸில் வந்து 200க்கு 200 எடுத்ததுனால கோயம்புத்தூரில் பிஹெச்டி டெக்கில் பிஇசி கிடச்சிது. அதுக்கப்புறம் திருமணம், ஜெர்மனி அந்த மாதிரி போயாச்சு. அங்கே போன முதல் நொடியே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஆங்கிலம் இல்லாமல் ஒரு மொழியை வச்சு ஒரு நாட்டை நிர்வாகம் செய்கிறாங்க. எந்த நாட்டில்? நீங்கள்? ஜெர்மனியில். ஆங்கிலமே கிடையாது. ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து வந்து ஸ்டுட்கார்ட் நகரத்துக்கு போகிறோம். முழுக்க ஐஸ் ட்ரெயின், அங்கே வந்து ரொம்ப ஹை ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்கும். அதனால் வந்து அங்கே போகிறோம். அங்கே எல்லாமே வந்து அந்த நொடியிலேருந்து எனக்கு வந்து அந்த நாட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அது வந்து ஒரு தனிப்பட்ட தலைவர்னால உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கிடையாது. வர்றாங்க எத்தனையோ பேர், வைஸ் சான்சலராக வராங்க, சான்சலராக வராங்க. நம்ம இங்கே பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம்ல, அங்கே வந்து சான்சலர்ஸ் 4 ஆண்டுகள் இது பண்ணுவோம்.
அந்த மாரி இருக்கும்போது, யாரு வந்தாலும் அந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அ அப்படி பார்க்கும்போது வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2 உலக போர்லயும் மிகப்பெரிய அடி வாங்கிய நாடு வந்து ஜெர்மனி தான். ஆஹா. மிகப்பெரிய கடன் பட்டாங்க. அ ஜெர்மனிய பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காக்காரங்களுக்கு இந்த பட்டர் இருக்குல்ல, வெண்ணெய். ஆமா, வெண்ணெய ஆமா. பேக் பண்ற டெக்னாலஜி கூட அவங்களுக்கு கிடையாது. ஓஹோ! டெக்னாலஜி இருந்தது ஜெர்மனி கிட்ட தான். ஓ! அத நெறைய இன்டெலக்சுவல் தெஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆஹா. அறிவார்ந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் அதுல இல்ல. ஆனா அமெரிக்காக்காரங்க பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து கட்டமைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ம். மக்கள் வந்து ரொம்ப அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரில ஜெர்மனி. ஜெர்மனி கம்யூனிஸ்ட் கண்ட்ரில. ஆ. ஜெர்மனி வந்து வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனின்னு பிரிக்கப்படும்போது, ஆஹா. ஈஸ்ட் ஜெர்மனி வந்து ரஷ்யாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. ஓகே, ஓகே. நான் போம்போது அது 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 முடிஞ்சுமே 30 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஆஹா. அதனால வந்து அ அந்த மக்கள் அந்த நாட்டின் மேல வைத்திருக்கக்கூடிய பற்று, ம். அங்க வரக்கூடிய தலைவர்கள் இந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பு, ம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து இது ஏன் நம்ம நாட்ல இல்ல? நம்ம ஜெர்மானியர்கள விட தமிழர்கள் அதிகமான உழைப்ப செலுத்துறாங்க. ரொம்ப ம். உண்மை நேர்மையா இருப்பாங்க. ம். ஆனாலும் வந்து இவங்களுக்கு இந்த கட்டமைப்பு இல்லையே! நமக்கு இந்த நிர்வாக வசதி இல்லையே! ம். அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கமா தான் இருக்கும். நான் ஒரு 5 ஆண்டுகள் இருந்தேன். என்னோட கணவர் வந்து திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் சரி பல ஆண்டுகள் அங்க ஸ்விஸ்ஸு, சரி, சரி. அ ஆஸ்ட்ரியா இந்த மாதிரியான நாடுகள்ல வேலை பார்ப்பாங்க. ஆர்&டில ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆ. அதனால வந்து 2017ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ம். உங்களுக்கு தெரியும் ஆமா. உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் ம். நம்முடைய உரிமைக்காக போராடினாங்க. அதுல ஸ்டுட்கார்ட் நகரத்துல தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணோம். அப்போ வந்து நான் தான் சார்ட் பேப்பர்லாம் எழுதிட்டு போறேன். ஓஹோ! எழுதிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து உங்கள பார்த்தா நல்லா பேசுற மாரி தெரியுது. பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ. நான் எதுவுமே அதுக்காக தயாரிக்கல. ஆனா மனசுல என்ன இருந்ததோ ம். நம்ம வந்து அத பேசிட்டோம். ம். அது பேசினதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே எனக்கு 2016ல வந்து தமிழ்நாட்டு அரசியல் பத்தி நெறைய பேச்சு ஓடிட்டே இருக்கும். எனக்கும் என்னோட கணவருக்கும். ஓஹோ! அப்பவுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கான ஒரு என்ன சொல்றது? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கன்டென்ட் தான் பேசுவாங்க. ம். அவங்க இவங்கள திட்டி பேசுவாங்க. இந்த அம்மா ஐயாவ திட்டி பேசுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தது. ஆனா அண்ணன் தான் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் என்ன பொருளாதார திட்டம் வச்சிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல நான் எப்படி வந்து தரம் உயர்த்துவேன், மேம்படுத்துவேன். மக்களுடைய வாழ்க்கை தரத்த மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து அது ரொம்ப ரொம்ப தூத்துக்குடியில பேசுறத பக்கத்து தொகுதி கோயில்பட்டிக்கு பேச மாட்டாங்க. ஓ! சரி. கோயில்பட்டிக்கு பேசுறத பக்கத்துல இருக்கக்கூடிய விளாத்திகுளத்துக்கு பேச மாட்டாங்க. ஆஹா. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நான் அங்க தான் இருந்தேன். அங்க அங்க உள்ள சூழல், பொருளாதார சிக்கல் என்னங்கிறது தெரியும். அதனால வந்து அது அண்ணன் பேசும்போது, அது என்னை நேரடியா உணர வச்சுது. அப்புறம் 2017க்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடியுது. அ ஒரு பெரிய அடக்குமுறை இருந்தாலும், அந்த ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் வெற்றி வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல பார்க்குறோம். பார்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கூட வந்து நிக்கணும். அவருடைய போராட்ட காலத்துல வந்து நம்மளால என்ன செய்ய முடியுமோ அத செய்யணும் அப்படின்னு சொல்லி, நானும் என்னோட கணவரும் விருப்பப்பட்டோம். முதல்ல என்னோட கணவர் வந்து ஜெர்மனில இருக்கும்போது இங்க நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் ஆனாங்க. அப்புறம் ஒரு வாரத்துல என்னையும் உறுப்பினர் ஆக்கிட்டாங்க. அப்ப முதல்ல அவர் தான் இணையறாரு. அவரு தான் அதுக்கப்புறம் தான் நான் வரேன். அப்புறம் வந்து வெளிநாட்டுல இருந்து இணைஞ்சிட்டீங்களா? வெளிநாட்டுல இருந்து இணைஞ்சிட்டோம். ஆஹா. அதனால வந்து இல்ல அப்ப அண்ணன் சீமானுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து காசுலாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல. அது நீங்கலாம் அனுப்புற காசு தானா அது? நாங்க எவ்வளோ கொஞ்சம் மினிமம் எங்க நாங்க அ. அவரோட வீட்ல அவர் வந்து முதல் தலைமுறை பொறியியல் பட்டதாரி. ம். என்னோட வீட்ல நானும் அப்படிதான். சரி, சரி. ஸோ பொறியியல் பட்டதாரி அப்படிங்கும்போது வந்து அ காசு இங்க பிரச்சனை இல்ல. ம். காசு வந்து நாங்க மினிமம் என்ன எவ்வளோ அனுப்ப போறோம்? மிஞ்சி போனா சில ஆயிரங்கள். அவ்வளோதான். அது இல்ல பிரச்சனை. ஏன்னா வந்து அ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அங்க வந்து நெறைய ஈழத்தமிழர்கள் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. என்னோட 2 குழந்தைங்க மூத்தவன் இங்க பொறந்தா. ஆஹா. 8 மாசத்துல அங்க தூக்கிட்டு போயிட்டோம். ம். அவங்களுடைய வளர்ந்ததெல்லாம் அங்க தான். ம். 2வது பொண்ணு அங்க தான் பொறந்தா. ஆஹா. அதனால வந்து அவங்களுக்கு அப்ப கிண்டர் கார்டன் போனதுனால நெறைய ஜெர்மனி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அதனால தமிழ் பேசுறதுக்கு நான் ஒருத்தர் மட்டும் தான். அதனால வந்து நான் வெளியில அவங்கள கூட்டிட்டு போம்போது, வைக்கும்போது வந்து தமிழ்லயே பேசி, பேசி தமிழ் ஆட்கள் நெறைய வந்து பேசுவாங்க. அங்க நெறைய ஈழத் தாய்மார்கள் கொஞ்சம் ஒரு 45, 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து நம்ம கிட்ட பேக்கரியில வந்து பேசும்போது வந்து என்ன பார்த்த உடனே அழுதுருவாங்க. ம். அ நீங்க இந்த தமிழ் கதைக்கிறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து அவங்க கூட பேசுவோம். பேசும்போது வந்து அ அவங்களுடைய அ நெறைய பேசுவாங்க. பேசும்போது கடைசியில உச்சகட்டத்தில என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தோம். என்னுடைய பையன் நல்லா டாக்டரா இருக்கான்.
பையனோட பேர பசங்க, பையனோட குழந்தைங்க, இவங்களோட பேர பசங்க நல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. எங்களுக்கு வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு. இந்த அரசாங்கம் எங்கள நல்லா பார்த்துக்குது. ஆனா என்னோட தாய் வந்து ஈழத்துல இறந்துட்டா. அ அந்த காலகட்டத்துல வந்து என்னால அங்க முடியல. அவ மார்ல விழுந்து என்னால அழ முடியல. தொட்டு பார்க்க முடியல. எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனா எதுவுமே எனக்கு இல்ல. என்னுடைய சகோதரனுக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவன போய் பார்க்க முடியல. இப்படி சிக்கல்கள்லாம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அது நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்கும்போது வந்து இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு மக்களும் ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு வந்து இந்த மாதிரி அகதியாக தான் போவாங்க. அதை நம்மளால எப்படி சரி செய்ய முடியும்? அகதியா போறது தடுக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் தமிழர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த காரணமும் இல்லை. இப்போ நீங்க இப்போ கீழ்வெள்ளூர்ல போட்டிருக்கீங்க, முன்னாடி நாகப்பட்டினத்துல பாராளுமன்றத்தில் போட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போட்டிடுறாங்க, ஒவ்வொரு சதவீதமும் முன்னேறி கொண்டு போறாங்க. ஆனா அந்த வெற்றி வாய்ப்புன்றது இன்னும் இல்லாத ஒண்ணா இருக்கு இல்லையா? அந்த வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு கட்சியில ஏன் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கீங்க? என்ன காரணம்? வெற்றி வாய்ப்பு ரொம்ப சமீபத்துல இருக்கிறதா நினைக்கல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றியை தொட்டுத்தானே ஆகணும். வெற்றி பெற மற்ற கட்சிகள் பாருங்க, திமுக வெற்றி பெறுது, நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுது, பாஜக வெற்றி பெறுது, காங்கிரஸ் வெற்றி பெறுது, கம்யூனிஸ்ட் கூட வெற்றி பெறுது. ஆனா மக்கள் இன்னும் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. திமுக வென்று வந்துருச்சு, நான் நிம்மதியா இருக்கேன், அப்படி இல்லை. நான் தோல்வி அடைகிறேன், 1 மாசம் கழிச்சு மக்களும் நானும் போராட்ட களத்துல நிக்கிறோம். அவங்களுக்கு வெற்றியே இல்லையே. தனிப்பட்ட திமுக காரங்க வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்தில் வந்து பதவியேற்பு செய்யலாமே தவிர மக்கள் என்னைக்கு வெற்றி பெறுறது? மக்கள் வெற்றி பெறணும், அதுக்கு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும். இல்ல பொதுவாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு கட்சிக்கு போறாங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபேமஸ் ஆக முடிஞ்சா ஃபேமஸ் ஆகுறாங்க, அதோட இடத்த காலி பண்ணி ஒரு திமுக போன்ற கட்சிகள்லாம் ஐக்கியமாயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்க, தெரியாதவங்களாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு வேற கட்சியில இருந்து இந்த அழைப்பு வருது இல்ல, மற்ற கட்சியில இருந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க, கோவையுடைய மேயர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுலாம். நான் வந்து பேசவே மாட்டீங்களா? இல்ல பேசவே மாட்டேன்னா எனக்கு புரியல. மக்கள் சார்ந்து நீங்க சொல்றீங்களா யாராவது பேசுவாங்களா? மற்ற கட்சிக்காரங்க என்னுடைய அழைப்பு எடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்குற கேள்வி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து அரசியலுக்கு வரணும், அதனால சீமான் அண்ணன் கட்சியில சேரணும் இல்லை, சீமான் அண்ணன் கூட இருக்கணும், போராட்ட காலத்துல இருக்கணும், அதனால அரசியலுக்கு வந்த ஆட்கள் நாங்க. இப்போ நீங்க அரசியலுக்கு வந்தது வந்து நீங்க ஒரு எம்எல்ஏ எம்பி அது இல்லை. எங்க அண்ணன் சீமான் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கணும், எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கையில் வந்து தமிழ்நாட்டின் நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து உங்கள் மேடை பேச்சுகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுகவோட கூட்டணி கட்சிகளை ரொம்ப டேமேஜ் பண்ணுறேன். திமுகவே எதிர்ப்பு ரொம்ப. அடுத்து வர திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. அதுல ஒரு உண்மையை சொல்றேன், டேமேஜ் பண்றது இல்ல. சரி, அதுல ஒரு ஸ்பீச் நான் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, நீங்க விசிகா கட்சியும் அதனுடைய தலைவர் திருமாவர்களையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நானுமே அதே சமூகம் தான், ஆனா நீங்க இந்த சமுதாயத்தை வந்து இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய அந்த பேச்சினுடைய தாக்கம் கொஞ்சம் நெடி அதிகமா அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஏன் அது? இல்லைண்ணே, அது வந்து நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்புவோம், அவங்க நம்ம மக்களுக்கு துரோகம் பண்ணும்போது ஒரு வெறி வரும்ல, ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், குறிஞ்சாங்குள தகவல் வந்து எனக்கு யார் மூலமா வந்திருக்கணும்? குறிஞ்சாங்குளத்துல அம்மனுடைய சிலை இன்னும் வந்து பீடம் மேறல, 4 பேர் வந்து ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டாங்க. நாங்க அவ்வளோ ரொம்ப மோசமான இதெல்லாம் இல்லை. எங்க அம்மாவும் சரி நானும் சரி சிறு வயதுல இருந்தே வந்து செய்தித்தாள்கள் படிப்போம், காலையில படிப்போம், மாலை படிப்போம், ஏதாவது பேசுவோம், விவாதம் செய்வோம். இருந்தாலும் எனக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிதான் குறிஞ்சாங்குளத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதே எனக்கு தெரியும். இது யார் எனக்கு சொல்லியிருக்கணும்? வன்னியரசனை சொல்லியிருக்கணும், அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்கணும், அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொல்லணும். ஆனா அவங்களாம் அவங்களுடைய மேடை பேச்சுகள்ல அவங்களுடைய களத்துல இது இல்லவே இல்லை. நீங்க எல்லாம் முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் வந்து தோண்டி அது முடிஞ்சு, அதனால என்ன பயன் இருக்கு? அப்படி கிடையாதுல்ல. முடிஞ்சு போன விஷயம்னா வந்து அவங்களுக்கான நீதி கிடைச்சிருச்சா? 4 பேரை வந்து ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டது ரொம்ப ஒரு அத்தனை குற்றவாளிகள் அத்தனை பேரும் வந்து தப்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்கல. 4 பேர் கொடூரமான கொலை, குற்றவாளிகள் தப்பி ஓட்டம். அதே கட்சியோட கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கான உரிமை எப்படி பெற்றுக் கொடுப்பீங்க?
இதை நானும் பேசலன்னா வேற யார் சொல்லுவாங்க? இல்ல குறைந்தபட்சம் ஒரு சமரசம் இருக்கிறதுனால தான் வெற்றி பெற சமரசம் முடியுது. எதுக்கு பண்ணணும்? எதுக்கு சமரசம் பண்ணணும்? இல்ல அது குறைந்தபட்ச சமரசம் இருக்கிறதுனால தான் வெற்றி பெற முடியுது அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி முக்கியமா, மக்கள் உரிமை முக்கியமா? இல்ல நீங்க வெற்றி முக்கியமா? 4 எம்எல்ஏ இருக்கு. 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களே. அதிகாரத்துல இருந்தா தானே நீங்க உரிமைகளே காப்பாத்த முடியும். என்ன உரிமை காப்பாத்திட்டீங்க? 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. வேங்கவேல ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுதா உங்களால? வேங்கவேல பத்தி பேச முடியுதா? வேங்க வயலுக்காக கூட்டணி வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப வேற எதுக்காக அப்புறம் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? ஆஹா. எதுக்காக கூட்டணி வச்சிருக்கீங்க? ஆ. நான் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குறதுக்கு தான் வந்து கூட்டணியா? ம். அது அருவருப்பு இல்ல? ம்ஹும். அருவருப்பு இல்ல அது? ம். கொள்கையா வெற்றியா? ம். வெற்றி வந்து கால்ல இருக்கக்கூடிய காலணிக்கு சமம். கொள்கைங்கிறது உடம்புல ஓடுற இல்ல ரத்தத்துக்கு சமம். விசிகான்ற கட்சி கொள்கையில இருந்து விலகிட்டு தான் நீங்க பாக்குறீங்களா? கொள்கையோட அவங்க இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? அமைப்பாய் 2 எம்பிங்க. அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம்னாங்க. அமைப்பாய் திரண்டு தானே நீங்க அந்த 4 அதிகாரம் யாருக்கான அதிகாரம்? தனிப்பட்ட மனிதர்களுக்கான ஒரு அதிகாரமா? இல்ல வந்து ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான அதிகாரமா இருக்கா? ம். இன்னும் மேல்பாதி கோயில நம்மளால உள்ள போக முடியல. முடியல. ம். யாருக்கான அதிகாரம் இருக்கு? இல்ல அந்த சிக்கல் நீங்க மென்ஷன் பண்ணும்பொழுது அது அங்க இருக்கக்கூடிய சமூக ரீதியான பிரச்சனை தானே. அதுக்கு விசிகா தான் காரணம். இல்ல திமுக தான் எங்கள் காரணம். அண்ணன் சீமான் அவர்கள் மேல்பாதி கோயில்ல நீங்க மக்கள் விடல அப்படின்னா நான் வந்து போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ம், ம். சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டு உடையுதுல. இல்ல நீங்க அத வந்து சொல்ல வேண்டியது யாரு? இல்ல நீங்க வந்து பாமகவை வந்து ஒரு எதிரி கட்சியா நீங்க பார்க்கல. பாமகவை எங்கள் அண்ணன் சீமான் நான் இன்னும் நான் சொல்றேன். முடிச்சிடுறேன். அண்ணா, நாம் தமிழர் கட்சி பாமகவை எப்படி விசிகாவை பார்க்கணும் அதே மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆனா அந்த பாமகவை சார்ந்தவங்க தான் வந்து குறிப்பா பாலு போன்றவர்கள் இதுக்குள்ள அவங்க வரக்கூடாது. இது எங்க உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு சாதியவாதியா அதைத்தான் வந்து பேசுறாரு. அண்ணன் சீமான் அது அவர்கள் நான் வந்து அந்த மக்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்றாருல. ம், அப்புறம் எப்படி அதை எதிர்ப்பு இல்லாம பாப்பீங்க? ம்ஹும். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களை ம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசினதுக்கு அப்புறம் எங்கள் அண்ணனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயத்தை திரும்ப நான் உன்கிட்ட சொல்றேன்டா. ம், நம்ம விடுதலை சிறுத்தைகளை பேசணும்னு அவசியமே இல்லை. ம், அவங்க நம்மளை பேசட்டும். அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு. ம், ம், நமக்கு அந்த தேவை எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ம்ஹும். இப்போ ம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட வந்து சொன்னாங்க. இல்ல, நாம் நாம தமிழர் நம்ம நம்ம எதிரியா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ம், எதிரியா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்போ வன்னியரசு அவர்களுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க. ஆமா. அதுக்கு கூட சீமான் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி ஆறுதல் கொடுத்துருக்கிறார். தெரிவிச்சிருக்காரு. ஆமா. அது வேற. ஆமா. அது வேற. ம், நீங்க வந்து பாமகவை பார்க்குற மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்ல. எங்கள் அண்ணன் அன்புமணியா திருமாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அண்ணன் திருமா தான் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர்றதுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அது எப்படி நீங்க பார்க்க முடியும்? ம், நம்ம என்ன அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு கண்ணையும் ஒரே கண்ணில் தான் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாமக மாதிரி வந்து எங்களை இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அது இல்லை. ம், ரொம்ப பாதிக்கப்படுறது நான். ம், என்னுடைய வாக்குகளை நீங்கள் வந்து திமுகவுக்கு கொண்டுட்டு போகிறீங்க. ஆனால் நான் என்னுடைய நிலைமை வந்து இதுக்கு மேலே இன்னும் வந்து மோசமாயிட்டே இருக்கும்போது வந்து நீங்கள் எந்த குரலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதிகாரம் என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து அந்த வேதனையில் பேசுகிறது தான். இவங்களை எதிர்த்தே ஆகணும். இவங்களை என்ன சொல்கிறது, இவங்க எனக்கு எதிராளி அப்படின்லாம் பார்க்குறது இல்லை. நம்ம ஒரு கோரிக்கை வரோம். நீங்கள் வந்து போலி தமிழ் தேசியம் பேசுகிறீங்க நீங்கள் வைக்கும்போது ம், இங்கே வாங்க உட்காருங்க. யார் போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க? ம், எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க ம், தனிநாடு கேட்டால் தான் தமிழ் தேசியம். நான் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? ம், எனக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாடே இல்லை. நான் முதல்ல கூரை ஏறி கோழி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வானம் ஏறி வைகுண்டம் போகிறது அடுத்து. 8 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழன் ஆள முடியல. தமிழன் வந்து ஒரு முக்கியமான துறையினுடைய அமைச்சராக முடியல. தெரியுதா? நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு தமிழர் இருக்க முடியல. முதல்ல கூரை ஏறி கோழி பிடிப்போம். அடுத்து வானம் ஏறி வைகுண்டம் ஏறுறதா அதை அடுத்து பார்த்துக்குவோம். சரி, எடப்பாடி பழனிசாமி வேற நீங்க தமிழர் முதலமைச்சரை பார்க்கலையா? அவருடைய சித்தாந்தம் என்ன? அவருடைய சித்தாந்தம் என்ன? அண்ணா நாம் வாழ்க. அண்ணாவளி திராவிடம்ன்றாரு. அண்ணா மாதிரியான ஒரு 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 ஏமாத்துக்காரரை வந்து தமிழ்நாடு அரசியல்ல சந்திச்சதே கிடையாது. ஆ, ஆ, ஈவே ராமசாமி வெளிப்படையா சொன்னாரு. ஆ. தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியே இல்லப்பா ம், அப்படின்னு சொன்னது ஈவே ராமசாமி தமிழர்களை வெளிப்படையாவே அசிங்கப்படுத்தினாரு. ம். ஆனா இவர் இருக்கிறார் பாத்தீங்களா, நம்ம அண்ணாதுரை. அண்ணாதுரை. ஆ. அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஈவிகே சம்பத் வந்து டெல்லியில் போய் எம்பி ஆகிட்டு வர்றாரு. நம்ம பேசுகிற திராவிட நாடெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை போல ஆ, ஆ. அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ம்ஹும். கேட்கும்போது வந்து அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், இல்லைப்பா
நம்ம நம்ம எப்படியாவது வந்து நமக்கான ஒரு படையை உருவாக்கி நம்ம திராவிட நாடு பெற்றுவோம் அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன சொல்றாரு, என்ன சம்பத் உனக்கு இதுதான் தெரியுமா? உங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட நாடு திராவிட இருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் திராவிட நாடு கிடைக்காதுன்னு. இருந்தாலும் 20 வருஷமா அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு பேசி இந்த தமிழர்களை வெறியேற்றி விட்டுட்டோம். ஒரு காலம் வரும், பொதுக்குழு போட்டு பொதுக்கூட்டம் போட்டு நான் இவர்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய முறையில சொல்லிடுறேன் அப்படின்னாப்ல. தெரிஞ்சு ஏமாத்தினவர். தமிழ்நாட்டுல முதல்ல வந்து லாட்டரி டிக்கெட் வித்தது யாருன்னு நினைக்கிறீங்க? காமராஜர் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்தா ராஜாஜி கிடையாது. தமிழர்களுக்கு வந்து நீங்க நீங்க உழைக்காமலே பெரிய லட்சாதிபதி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை உண்டு பண்ணது அண்ணாதுரை தான். விழுந்தால் வீட்டுக்கு இல்லையேல் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி லாட்டரி சீட்டு முறையை கொண்டு வந்தது அண்ணாதுரை தான். ரொம்ப மோசமான ஒரு ஒரு நான் பார்த்ததுலே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதினா அது அண்ணாதுரை அவர்கள் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க அண்ணாதுரை அவர்களை வந்து ஒரு தமிழரா பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? அவர் எப்படி தமிழரா இருப்பாரு? தமிழர் இல்லையா அவர் தமிழர் இல்ல, அவர் தமிழ் சமுதாயம் தானே, காஞ்சிபுரம் தானே அவரு. காஞ்சி எங்கள் அண்ணா பிறந்தாருன்னு என்னக்கா சிரிக்கிறீங்க? உண்மையாதாங்க சொல்றேன். அண்ணாதுரை காஞ்சிபுரம் தானே. தமிழ்நாட்டுல மறைக்கப்பட்ட மாமனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மறைக்கப்பட்ட தமிழ் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் சொல்றீங்க? சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி உண்மையா கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு தெரியுமா? அவர் வந்து அண்ணாதுரை அவர்களால புகழப்பெற்ற ஒரு நபர். எப்படி புகழப்பெற்ற நபர்? இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட தலைவர்கள் இருக்காங்களே, கருணாநிதி, நெடுஞ்செழியன், இந்த மாதிரியான ஆள்களுக்கே அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்க அரசியல் ஆசனை யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாதுரை அப்படின்றாங்க. ஆனா அண்ணாதுரைக்கு ஒரு அரசியல் ஆசன் இருந்திருக்கிறார். அது அண்ணாதுரையே வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் தான். பெரியார் கிடையாது. அவர் சொன்னது என்னுடைய அரசியல் ஆசனை தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாதுரை அவர்கள் நல்லா தமிழ்ல பேசுவாங்க, ஆங்கிலத்துல நல்லா பேசுவாங்க. அந்த பேச்சு மொழியை, அந்த பேச்சு நடைய, அந்த பேச்சுக்கான கருவை வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள்கிட்ட இருந்தால் அண்ணாதுரை அவர்கள் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, எம்ஏலாம் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு வந்து அரசு பணி வந்து வருது. நான் வந்து எனக்கு அரசியல் வேண்டாம், நான் அரசு பணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் அண்ணாதுரை. அப்போ சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் இருந்துட்டு சொல்கிறாரு, நான் உங்கள் தோத்தாட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? அப்பான்னு கூப்பிடுவீங்க. உங்கள் அப்பா அவங்க அப்பாவை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? ஐயான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஐயா, ஐயனே, இந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. எழுதுறாப்புல சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர்களும் அந்த இதில் எழுதுறாங்க, நான் உன் தோத்தாட்ட வந்து பேசுகிறேன், அரசு பணி வந்து வேண்டாம், உன்கிட்ட அரசாங்கமே வரப்போகுது, நீ என்ன ஒரு அரசு பணிக்கு போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன், உன்னுடைய வேலை உன்னோட பணி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. அப்படி போய் பேசி வந்து அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க அவங்க அப்பாவை. இவங்க மொழியில தோத்தா. நான் வந்து அது தமிழ் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அது தமிழ் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் போய் சொல்லி சம்மதிக்க வச்சு அண்ணாதுரை வந்து அரசு பணிக்கு போகக்கூடாது, நீங்கள் அரசியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரசியல் இருக்க வைக்கிறவர் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன். அண்ணாதுரை அவர்களை என்னுடைய அரசியல் ஆசான் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன் என்று புகழப்பட்ட ஒரு நபர். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணல் தங்கோட, கியாபே விஸ்வநாதனோட திராவிடர் கழகம் என்று ஆரம்பிக்கப்படும் போது 1944 சேலத்தில் இல்லை இது வந்து திராவிடர் கழகமாக இருக்கக்கூடாது, இது தமிழர் கழகமாக இருக்கணும்னு சொல்லி சண்டை போட்டவங்க. அன்னைக்கு ஈவே ராமசாமிக்கு ஒரே ஒரு உறுதுணை யாரு, ஒரே ஒரு ஆதரவு கரம் யாருன்னா அது அண்ணாதுரை தான். ஈரோட்டுல இருந்து சேலத்துக்கு மாறி மாறி போய் இப்போ அண்ணன் சீமான் அவர்களே ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி அண்ணாவுடைய பங்களிப்பு என்று தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய வருகைக்கு பிறகு ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்ல அதாவது வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, கோழியை ஏமாத்துனா கோழியோட பாசையில பேசணும். அதுதான் அவர் பண்ணாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அண்ணாதுரை தான். அவருடைய இலக்கிய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு தமிழர்னு என்ன பேர் மாத்துறாருல. எனக்கு பேர் வச்சதுனாலே வந்து என்னுடைய அப்பாவாயிட முடியாதுல்ல, என்னை யார் பெற்றாங்களோ அவங்க தான் அப்பாவாக இருக்க முடியும். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக வந்து இறந்துருக்கிறாருல, உண்ணாவிரதம் இருந்து இறந்துருக்காருல சங்கரலிங்கனார், அவரெல்லாம் என் சீன்லேயே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏங்க சங்கரலிங்கனாருங்கிற பேச்செல்லாம் வந்து அந்த பேர்லாம் ஏன் வந்து இந்த திராவிட தலைவர்கள் வாயிலிருந்து வரமாட்டேங்குது? அந்த கேள்வி இருக்குல்ல, அது பேசுங்க சங்கரலிங்கனார் முக்கியம்,
தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பேர் வைக்கணும் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிரீகம் செய்த தியாகின்னு பேசுங்க. நீங்கள் சும்மா பேர் வைக்கல, சும்மா பேர் வைக்கல. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்போ பாரதியார் சொன்னது தொல்காப்பியத்தில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு, சங்ககால பாடல்கள்ல இருக்கு, பாடல்கள் இருக்கு. இது நம்ம காங்கிரஸே வந்து மொழிவாரி காங்கிரஸ் கட்சியை வந்து கொண்டு போனாங்க. அதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு இருக்கு, அப்போ வந்து திருவிதாங்கூர் காங்கிரஸ் கட்சின்னு இருந்தது, அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து அதை நீங்க கெசட்டட்ல ஏத்திட்டீங்க. ஆனா அதுக்காக வந்து நீங்க செஞ்ச மற்ற தீயவைகள், தமிழர்களுக்கு எதிரான தீய விஷயங்களை வந்து நம்ம மறுக்க முடியாதுல்ல. அது வரலாறு உங்களை மறுக்கல. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள தானே ஒரு ஆட்சியே பண்ணாரு. 1 வருஷம் தானே இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்குள்ள நிறைய தீமைகள்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு அண்ணாதுரை. அவர் பண்ணாரு. அது வரைக்கும் வந்து நீங்க கல்வியில பாத்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் தான். இவர் ஐயா வந்ததுக்கு அப்புறம் இருமொழி கொள்கை வந்தது. நல்லது தானே தமிழ் இங்கிலீஷ் இருக்கிறது. தமிழ் அப்ப தமிழ் இருக்கா? இப்ப தமிழ் இருக்கா? இருக்கு. இல்ல இப்ப தமிழ் இல்ல. அதுக்கு வித்திட்டது யாரு? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் / தாய்மொழின்னு போட்டது யாரு? அது தப்பு இல்ல. நீங்க பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கல்ல. பிளண்டர் மிஸ்டேக்ல இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ் படிச்சதுனால தான் வெளிநாட்டுல போய் வந்து தமிழர்கள் வந்து வேலை செய்யறாங்க. வெக்கமா இல்ல? வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது வந்து பெருமை அப்படின்னு நீங்க பேசுவீங்க. எப்படி இலங்கை தமிழர்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அரசியல் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு தஞ்சம் அடைஞ்சாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு தமிழர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, ஊதியத்துக்கேற்ற அரசாங்கத்தின் சேவை இல்லை அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் பொருளாதார அகதிகளாக இருக்கிறாங்க. குடும்பத்தை பிரிஞ்சு, தாய் தகப்பனை பிரிஞ்சு, கூட பிறந்தவனை பிரிஞ்சு வந்து எந்த தமிழனை வந்து விருப்பப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. நீங்க ஒரு கல்வி திருவிழா பார்த்துருப்பீங்க, நிறைய கல்விமான்கள், அண்ணன் வெற்றிமாறன், அப்புறம் அவங்க எல்லாம் கல்வியை நம்பாம தனித்திறமையின் மூலமாக பெரிய ஆளானாங்க. அவங்கள வச்சு கல்வி திருவிழா நடத்தும் பொழுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வேற வேற மொழியெல்லாம் பேசினாங்க. நம்ம உதயநிதியெல்லாம் அன்பில் மகேஷ் ரொம்ப பூரிச்சு போய் பார்த்தாங்க. அது அப்போ இந்த மாதிரி ஒரு வேற வேற மொழியில நம்ம கத்துட்டு இருக்கோம்னா தமிழ்நாடு கத்துக்கணும் உறுதியா கத்துக்கணும். வேற வேற மொழிகள் கத்துக்கணும். திராவிடம் தானே, திராவிட மாடல் தானே. அப்போ கர்நாடகால இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தெலுங்கானால இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேற மொழியே தெரியாது. அவங்க ஜப்பான் ஜெர்மனி எல்லாம் படிக்கிறதே இல்லை. வேலைக்காக எல்லா மொழியும் கத்துக்கலாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் எடுத்து பாருங்க, ஒரு மாணவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தேவையின் அடிப்படையில் அவங்க கத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஜப்பான் போகணும் அப்படின்னா ஜப்பானீஸ் மொழி தெரிஞ்சுதான் ஆகணும். ஜெர்மன் நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா கோத்தே இன்ஸ்டியூட்ல போய் ஜெர்மன் படிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை உங்களுக்கு. இல்ல இவங்க இங்கிலீஷ் வச்சதுனாலதான் ஹிந்தி வரல. உள்ள ஹிந்தி வந்துச்சுன்னா நம்மளாம் கெட்டு குட்டி சவரா போயிட்டு இருக்கோம். அப்ப இப்ப ஹிந்திக்காரன் வந்திருக்கானே, என்ன பதில் வச்சிருக்காங்க? இல்ல அவங்க பிழைப்புக்காக ஹிந்தியில வந்து அரசியல் கட்சிகள்ல இந்தி மொழியில வந்து வாக்கு கேட்கறது யாரு? யார் கேட்குறாங்க? ஈரோடு கிழக்குல இந்தியில துண்டறிக்கை அடிச்சு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது உதயசூரியன் கட்சி தான். திமுக தான் பேசுறாங்க. இந்தி தான் வரல. இதுதான் வரல. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா. கருணாநிதி இந்த தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தார்ல, கள்ளக்குடி, எதுக்கு தலை வச்சு படுத்தாரு? டால்மியாபுரம் என்ற பேர் மாத்தக்கூடாது. டால்மியா வந்து பீகார்காரன், அவன் பேரை வச்சு இங்க ஊர் பேர் வைக்காத, கள்ளக்குடினே இருக்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்களுக்கு, நான் அரியலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பி புகழுக்கு வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது கள்ளக்குடியிலங்க, அது பேர் டால்மியாபுரங்க அப்படிங்கிறாங்க. அது மூலமா வந்து ஆட்சிக்கு வந்து பெரிய பொலிட்டிக்கலி ஒரு பெரிய அப்லிப்ட சந்திச்சவர் வந்து கருணாநிதி. ஒரு பெரிய ஹைக்கு கொடுத்தது அவருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறமும் அவர் மக ஆட்சியில 50 வருஷம் ஆகுது. டால்மியாபுரம்ங்கிற பேரே இருக்கக்கூடாது கெசட்ல, கள்ளக்குடிதான் அப்படின்னா பண்ண முடியல. அவங்களோட தோல்வி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் தமிழ்னு பேசி தமிழர்களை வந்து கழுத்தறுத்த கருணாநிதியோட வேலை இதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் வந்து டால்மியாபுரம் தாங்க. கள்ளக்குடியே தெரியாது அந்த மக்களுக்கு. தெரியல. அருவருப்பின் உச்சம் இல்லையா? அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்கெல்லாம் இவ்வளோ அறிவுபூர்வமா பேசுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே பெரியாரும் அதன் பேர் வந்த திராவிடம் தான். அதெல்லாம் உணராம நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்றதா உங்களை மாதிரி ஆட்கள் மேலாம் வைக்க. அதாவது தான் பெத்த பிள்ளைக்கு வந்து இனிஷியல் போடுறது வந்து தமிழர்களுடைய வழக்கம். இவங்களோட வழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நல்லா பண்றாங்களா, ஆரியத்தோடைய வம்சாவளியினர் இவங்கெல்லாம், யாராவது முருகனை எல்லாரும் வழிபடுறாங்களா, அது வந்து பாஜக எடுத்துக்கணும்னு நினைக்கும். நீங்கள் ஐயப்பா பக்தர்கள் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப சிறந்து இருக்கிறாங்களா, ஐயப்பாவை எடுத்துக்கணும்.
அதே மாதிரி இவங்க இந்த திராவிடர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அந்த ஆரியத்தின் வழி வர்றாங்கல்ல, அதனால யாராவது ஒருத்தர் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கு காரணமே பெரியார் தான். இப்ப நீங்கலாம் இப்ப சுதந்திரமா இருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் வாய்ப்பு பெரியார் இல்லையா? பெரியார் எதுக்கு காரணம்? உங்களுக்கெல்லாம் அவர் தான் உரிமைகள வாங்கி குடுத்தாரு. கிழிச்சாரு அவர் தான் அவரு. உங்களுக்காக பேசினாரு. கிழிச்சாரு. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஈரோட்டுல வெங்காயம் மண்டி வச்சுட்டு இருந்தவருங்க. இன்னைக்கு அவரு அவரு ஆரம்பிச்ச திராவிடர் கழகத்துக்கு எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கு தெரியுமா? ஆமா. தமிழர்களை படிக்க வச்சீங்கல்ல, ஆ. உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுங்க. காசு வாங்குறாங்க நிறைய. ஒரு காசு இல்ல, 2 காசு இல்ல, பல மடங்கு வாங்குறாங்க. இப்ப தமிழ்நாடுல, இப்ப கோயம்புத்தூர்ல ஜிசிடி இருக்குப்பா. அதுல வந்து ஒரு ஒரு படிப்புக்கு ஒரு பொறியியல் படிப்புக்கு ஓராண்டு கட்டணம் வந்து 10,000 ரூபாய். இவங்க அதே படிப்புக்கு பெரியார் நடத்தக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு தெரியுமா? 85,000 ரூபாய். 85,000 ரூபாய் வந்து 4 லட்சம் வரைக்கும் படிப்பு இருக்கு. ஆண்டு கட்டணம் இருக்கு. தமிழர்களை படிக்க வச்ச லட்சணம். 1 லட்சம் கோடி சொத்து எப்படி வரும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாரு சும்மா கல்வி கொடுப்பாங்க? அதெல்லாம் எங்க உழைப்பு மூலமா வந்தது. நாங்க அப்ப நீங்க சொல்லாதீங்க தமிழர்களை படிக்க வச்சது நான் தான் சொல்லாதீங்க. தமிழர்களை படிக்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர். அவர் தான் படிக்க வச்சாரு. நீங்க வந்து கல்வியை வந்து நிறுவனமயப்படுத்தி அதன் மூலமாக கல்வி கொள்ளை அடிக்கிறீங்க. காலையில உணவெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இவ்வளோ காலையில உணவு என்ன உப்புமா சாப்பிட்றாங்களா? கருணாநிதியினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இதை பத்தி ரொம்ப பேசுது. உங்க மகனை அரசு பள்ளியில, சாதாரண அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு உப்புமா போடுறாங்கல்ல, ஒரு நாள் கூட்டிட்டு போய் அந்த உப்புமா சாப்பிட சொல்லுங்க. உங்க பையனை அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு கழிவறையில் உச்சா போடுவீங்களா? உதயநிதி ஸ்டாலின் செய்வார் அதை? இல்ல, அவங்க கிட்ட பணம் இருக்கு. அவங்க வந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கை. அவங்க கிட்ட மட்டும் ஏன் பணம் இருக்கு? அதான் கேள்வி. ஏன் சாதாரண தமிழன்ட்டு இல்ல? செய்றாங்க அவங்க. என்ன தொழில்? ரெட் ஜெயிண்ட் இருக்கு. ஆ. நிறைய வேலை எல்லாம் இருக்கு. ரியல் எஸ்டேட் எவ்வளவு பண்றாங்க இல்லையா? எப்படி பண்றாங்க? தொழில் பண்றாங்க. திருவாரூர்ல இருந்து திருட்டுத்தனமா ட்ரெயின்ல வந்தவருக்கு எப்படிங்க இத்தனை லட்சம் கோடிக்கு? தப்பான அலிகேஷன் வைக்கிறீங்க. அது வந்து நிரூபிக்கப்படாத ஒண்ணு. ஆமா. அப்புறம் அவருக்கு டிக்கெட் எடுத்து வந்தாரு. கண்ணதாசனை நம்ப மாட்டீங்களா நீங்க? கவிஞர் கண்ணதாசனை நம்ப மாட்டீங்களா? அவர் சொல்றாரு, நான் சொல்லல. கார்த்திகா சொன்னா நம்ப மாட்டீங்க. கண்ணதாசன் சொல்றாரு, அதையும் நம்ப மாட்டீங்களா? இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவர் சினிமாவில் வசனகர்த்தா நல்லா தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் சிஎம். அதான் சொல்றேன், சினிமால வசனகர்த்தா திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணாதுரை அவர்களுக்கு ஒரு ஒரு 50 ரூபா கொடுத்துருக்கலாம். திமுக ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணாதுரைக்கு 500 ரூபா தேவைப்பட்டது. அப்ப பங்களிப்பு செஞ்சவங்க சாதாரண ஆட்கள். கருணாநிதி அப்ப பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு நபர் சொன்னாரு, நீ என்னடா கரியரின் உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வர்றது? கருணாநிதி தான் கரியரின் உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு. கரியரின் உச்சத்துல இருந்து இருக்கல, அண்ணாதுரைக்கு 500 ரூபா தேவைப்பட்டது. ஒரு நையா பைசா எடுத்து வச்சியா? எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் மக்கள்கிட்ட இருந்து வாங்க தான் தெரியும், திரும்ப கொடுக்க தெரியாது. ஒன்லி ரிசீவிங் தான், டிரான்ஸ்மிட்டிங் கிடையாது. அதனால வந்து தி ஒஸ்ட் நம்ம தமிழ்நாடு வந்து இவர்கள்கிட்ட வந்து சிக்கியது வந்து தமிழர்கள் செஞ்ச ஒரு பெரிய பாவம்னு நினைக்கிறேன். இப்போ விஜயுடைய அரசியல் வருகை அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு பேசுபொருளாக மாறுது. 4 நாளைக்கு ஒரு முறைக்கும் போய் கட்சியில போய் சேர்றாங்க. இப்ப அண்மையில கூட பாத்தீங்கன்னா திரு நாஞ்சில் சம்பத் வந்து கட்சியில் சேர்ந்திருக்காரு. செங்கோட்டை அவர் எந்த கட்சியில சேரல, இந்த கட்சியில சேர்ந்தது பெரிய விஷயமா பேசுறீங்க நீங்க. இல்ல, இப்ப தாவேக்காவுடைய அந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனம், விஜய் ஒரு பெரிய ஓட்டு வாங்குவாரு. அந்த ஓட்டு பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சியில தான் போக போகுது. நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள்லாம் அப்படியே விஜய்க்கு போக போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அது வரைக்கும் நம்ம ஒரு 4 மாதம் காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே போய் நான் 2019ல நான் வந்து துண்டறிக்கை கொடுத்து வேலை செஞ்சேன். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. துண்டறிக்கை கொடுத்து வேலை செஞ்சேன். அப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து சும்மா கேட்போம், நான் யாருக்கு தம்பி ஓட்டு போட போறேன்? ஏன்னா வந்து நான் கமலஹாசனுக்கு ஓட்டு போடுவேன், மக்கள் நீதி மையம் சொல்லுவாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. இல்லைன்னா நான் நோட்டாக்கு போடுவேன் அப்படின்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நான் வந்திருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன் இது எப்படி போகும் அப்படின்னு. அப்போ 2019 நான் போட்டியிட்ட தேர்தலில் மட்டும் 2024 தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தலையும் சரி நான் வந்து பூத் ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பூத் ஏஜென்ட்டாக ஒரு டைமில் ஒரு காலகட்டத்திலலாம் எப்படி ஆச்சு, 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான். காலையில் 6 மணிக்கு போயாச்சு, மார்க் போல்லே போயாச்சு. போய் வந்து இருக்கிறோம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், எதுக்குன்னா இந்த அரசியல் எப்படி போய் முடியும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு ஐயா வர்றாரு, ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வர்றாப்புல வந்துட்டு பார்த்தாப்புல அவருடைய பேர், அவர் சொல்கிற இது அடையாளங்களில் எங்கள் அந்த பூத்தில் இருந்த எந்த பேருமே ஒத்து போகல. இல்லைங்க, உங்கள் பேர் வந்து இதில் டெலிட்டட் லிஸ்ட்டில் கூட இல்லை, உங்களை வந்து இதில் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏஜென்ட்டே சொல்கிறாப்புல. திமுக ஏஜென்ட்டும் சொல்கிறாங்க, மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்க பண்ண முடியாது அப்படின்னு.
அப்போ அவரும் அவரோட மனைவியும் வந்து வெளியில் போகிறாங்க. போயிட்டு அவங்க மனைவிக்கு வந்து வேற எங்கேயோ பூத்தில் வந்து பேர் இருக்குது, அவங்க வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த ஐயா வந்து திரும்ப வராரு. யாரு கூட வராரு? திமுக காரங்களோட வராரு. இல்ல நீங்க வந்து இவரை அனுமதிங்க அப்படின்னாங்க. அப்ப திமுக ஏஜென்ட் வாய மூடிட்டாரு. இல்லங்க மெயின் லிஸ்ட்லயும் இல்ல, டெல்டா லிஸ்ட்லயும் இல்ல. நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இல்ல அந்த அம்மா என்ன சொல்றது? நீ போய் வாக்களி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அதை அப்ஜெக்ஷன் பண்றேன். இது இப்படியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நடக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது? நீ உள்ள போய் உட்காந்துட்டு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரே காவல்துறையெல்லாம் வர்றாங்க. ஒரே கலவரமாகுது. அப்ப நான் என்ன சொல்றேன்? நீங்க வந்து இந்த பூத்தோடைய அமைதிய வந்து கெடுக்குறீங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வந்து இந்த ஒரு ஓட்டுல நீங்க வெற்றி பெற்றுருவீங்களா? அப்படின்னு கேட்டது யார் தெரியுமா? மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் கட்சியினுடைய பூத் ஏஜென்ட். சரியா? நான் அப்ப சொன்னேன். அப்ப அவர் திமுக கூட போயிட்டாப்ல. அப்பயே திமுக கூட போயிட்டாப்ல. கமலஹாசன் ஏஜென்ட்டும், இவர் திமுக காரங்களும் பேசுறாங்க என்கிட்ட. நான் ஒரு ஓட்டுல வந்து ஜெயிக்க போறதில்ல. நீங்க இந்த ஒரு ஓட்டுல தோக்க மாட்டீங்கல்ல, இவர அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியா நின்னுட்டேன். கடைசியில ஒரு 4 மணி இருக்கும். இந்த அம்மாவெல்லாம் வந்து பேசி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கமலஹாசன் கட்சியினுடைய கமலஹாசன்ட்ட இருந்து கீழ பூத் ஏஜென்ட்டா வேலை செய்வாங்கல்ல, அவிங்க வரைக்குமே திமுகவினுடைய கைக்கூலி தான். எப்போ 2019 இருந்து. நான் அந்த அந்த ஒரு அனுபவத்துல சொல்றேன். விஜய்ல இருந்து விஜய் கட்சியில வந்து ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, பிளாக்ல டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து, இப்ப புசி ஆனந்த் கிட்ட காசு கொடுத்து மாவட்ட அவங்க இருந்து இல்ல அதானப்பா உண்மை. இப்ப மாவட்ட செயலாளர்லாம் என்ன ஒரு போராட்டத்துல பங்கேற்று சிறைக்கு போயிட்டு வந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. நாங்கெல்லாம் காலையில அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு அன்னதானம் ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா முன்வைக்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் போட்டிருக்கோம், எங்களுடைய அரசியல் பணிகள்லாம் நாங்க போட்ட எங்க கட்சி பொறுப்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் போட்ட அன்னதானத்தெல்லாம் கணக்குல சேர்க்கல. காரணம் என்ன தெரியுமா? அன்னதானம் போடுவது அரசியல் பணியா மாறுது. அன்னதானம் போடுவது இந்த மாதிரி நான் வந்து சாப்பாடு போட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம மன திருப்திக்கு, மக்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம மன திருப்திக்கு. அதை வந்து அதுவே வந்து அரசியலுக்கான ஒரு தகுதியா வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மூளை. அதனால சொல்றேன், மாவட்ட செயலர் வந்து கீழே இருக்கக்கூடிய தம்பிமார்கள் வரைக்கும் நான் சொல்றேன். இவங்க இந்த 2024 8 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி ஓட்டு எடுத்துருச்சு. அப்ப 2026 எல்லாரோட ப்ரெடிக்ஷன் படியும் குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து 15 20 விழுக்காடு உறுதிப்படுத்தும். ஏன்னா அதிமுகவுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை. அப்ப அவங்களும் 4.5 ஆண்டுகள் அவங்களும் வேலை செய்யல. உறுதியாக 15 20 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி வாங்கும். இல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு ஆமா ஆமா. இப்போ தாவேக்காவும் நானும் ஒரு மாற்றம் உள்ள அதான் இந்த 15 20 விழுக்காடு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்க 16 ஆண்டுகள்ல நான் ஒண்ணு உறுதியா சொல்வேன், எங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எந்த சாராய கடைக்காரங்கிட்டையும் காசு வாங்கல. சாராய கடைக்காரங்கிட்டயே. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம், இருக்கிற சாராய கடையெல்லாம் மூடுவோம். உறுதியா அது நடக்கும். மக்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்க வந்து எந்த காலத்தையும் கொண்டு நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க ஆட்சியை பிடிக்கிறது அப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் பாயிண்டா கூட வச்சுக்கலாம். ஒரு தொகுதியில ஜெயிச்சா கூட மக்கள் இது பிரச்சனை, மக்கள் என்னுடைய வளம் பாதிக்கப்படுது, என் மண்ணை வெட்டுறான், என் மலையை வெட்டி கொண்டு போறான், என் மண்ணை அள்ளிட்டு போறான் அப்படின்னா அதை நாம் தமிழர் கட்சி அனுமதிக்காது. மக்களோட மக்களாக இருந்து நாங்க உறுதியா அதை நிப்பாட்டோம். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் வந்தா வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பாதிக்க போறது திமுக தான் பாதிக்க போகுது. தனக்கான புதகுலியை தானே தோண்டிக்கிற மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கு. நான் எப்படி பார்த்தாலும் ஷுவரா வந்து 15 20 விழுக்காடு உறுதியா எடுப்போம். குறைந்தபட்சம் சொல்றேன், நான் உறுதியா பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி விட்டு வரும்போது ஆளப்போலாம் தமிழ்னு பாட்டு போட்ட விஜயை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவருடைய கட்சியை போன முறை 0.45 விழுக்காடு தான் வாங்கிச்சு. வராது. நீங்க சீன்ல எங்க இருக்கீங்க? களத்துல எங்க இருக்கீங்க? களத்துல இல்லாம முதலமைச்சராக போறேன், திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் சினிமா வசனம் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து போராட்டம்னா வந்து மக்கள்கிட்ட போய் வந்து முதல்ல கலாய்வு செய்யணும். உங்களோட பிரச்சனை என்னன்னு நான் கேட்கணும். கேட்டுட்டு வாங்கப்பா எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கு போவோம், பிடிஓ ஆஃபீஸ் போவோம், கலெக்டர் ஆஃபீஸ் போவோம், அரசு அதிகாரிகள் கூட நேரடியாக மோதணும். மோதி அந்த சம்பவத்தை வந்து அந்த பிரச்சனை வந்து சரி செய்கிறவங்க தான் போராளிகள், அவங்க தான் அரசியல்வாதிகள். அதைத்தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா மீடியாக்கிட்டே வந்து மீடியா கிளாமரில் இருப்பீங்க அப்படின்னா வந்து 26 வரைக்கும் இந்த ஆட்டம் இருக்கும். நீங்கள் 0.45 வாங்குவீங்களோ இல்லை அதுக்கு கீழே வாங்க போகிறீங்களோ அது தெரியாது விஜய் கட்சி.
அதனால் வந்து 26 வரைக்கும் வந்து விஜய் 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 கமலஹாசன் கட்டத்தில் எனக்குலாம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தான். நாங்கள் எங்களுடைய பரப்புரை போய்கிட்டு இருக்கு. நம்ம பொதுவாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்ல, அந்த அம்மா ஒரு பெண் வேட்பாளர் வருது, எங்களை பார்த்து அப்படி முறைச்சிட்டு அவங்களுடைய சின்ன வந்து டார்ச் லைட்டில் அந்த டார்ச் லைட் அந்த பொண்ணோட கையிலேருந்து கீழே நழுவி விழுந்துருச்சு. நான் போய் எடுத்து கொடுக்குறேன். வாங்கின உடனே ஒரு வெட்டிச்சு பாருங்க, என் அம்மாடி அம்மா அப்படி ஒரு வெட்டு. இப்போலாம் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு உரையாடல், அக்கா உங்க சின்னத்தை கீழே போட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு கூட வந்து அவங்களால பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன, இவங்க எந்த அளவுக்கு வரைக்கும் பாய்வாங்க, இது கூட தெரியாம நம்ம இங்கே உட்காரல. அதனால வந்து ஒரு விட்டில் பூச்சியோட அதிகபட்ச லட்சியம் என்ன தெரியுமா? விளக்குல போய் எரிஞ்சு சாம்பலா போறது. இதுதான். அதான் இந்த மாதிரியான அந்த அதிரி புதிரிகள் இருக்காங்கல்ல, கமலஹாசனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்களுடைய அதிகபட்ச அரசியல் லட்சியம் என்ன தெரியுமா? கமலையும் ஒரே மாதிரி ஒப்பிடுறீங்களோ? ஒப்பிடவே கூட. அதுவே எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. எனக்கு கமலுக்காவது கொஞ்சமாவது தெரியும், இவருக்கு அதுவும் தெரியாது. அவர் தான் வந்து டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. ரிமோட் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களே ரிமோட் தான், நீங்களே திமுகவோட ரிமோட்டை தான் வந்தீங்க. அதனால வந்து அரசியல்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யாருக்காக போராடுறோம், எதற்காக போராடுறோம், ஒவ்வொரு நொடியும் வந்து உங்களுடைய நொடி கிடையாது, உங்களுடைய நொடி கிடையாது. நீங்க அதுக்கெல்லாம் தயாராகி வர்றீங்களா? இல்ல இப்போ திரு செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் எல்லாம் டிவி செங்கோட்டையனோட இதுக்கப்புறம் அவர் அரசியல் வாழ்க்கையில் என்ன இருக்கு போகுது? அவருக்கு ஈகோ. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுக்கு மேல ஈகோனால இவங்க எல்லாம் போயிட்டு நாங்க விஜய் முதலமைச்சராக போறோம், அது மேற்கொள்ள போறோம். அவலம். நீங்க செங்கோட்டை என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? தமிழ்நாட்டின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தானே. எங்க கோயம்புத்தூர்ல அவருக்கு கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு கல்வி சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு. அவங்க பையன் பேர் கதிரீசன். அவங்க பையன் பேர்ல கதிர் எஜுகேஷன். நீங்க மெயின் அவினாஷி ரோடு இருக்கு, கோயம்புத்தூரோட மெயின் சாலை, முக்கிய சாலை, அவினாஷி சாலையில வந்து கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி அவ்வளோ பெரிய தனி சாம்ராஜ்யம். அப்போ நீங்க தனியார் உங்க தனியார் கல்வி சாம்ராஜ்யத்துக்கு கல்வி அமைச்சரா இருப்பீங்களா, இல்லை 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி அமைச்சரா இருப்பீங்களா? உங்களுக்கு இது முக்கியமா அது முக்கியமா? நீங்க நடத்துற தனியார் கல்வி சாம்ராஜ்யம் தான் உங்களுக்கு முக்கியம், கல்வி நிறுவனங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரியான ஆட்கள் அங்கதான் போய் சேருவாங்க. விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாரா? அவரே ஜெயிக்க மாட்டாருங்க. அவரே ஜெயிக்க மாட்டாருன்றீங்களா? மக்கள் என்ன அவ்வளவு இதா இருக்காங்க? அவங்க ஒரே பெருமையா இருக்காங்க, எங்களுக்கு 2 எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு விஜய் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. செங்கோட்டையனே அதிமுகவில் எம்எல்ஏ ஆக முடியாது, இனிமேல் நமக்கு அரசியல் வாழ்க்கையே இல்லை, இருக்கிற வரைக்கும் மீடியா கிளாமர்ல போவோன்னு இங்க வந்துருக்கிறாப்ல. இல்ல அந்த சீமான் அண்ணன் வந்து விஜய் கிட்ட போயிட்டு பேசினா 2 பேரும் இணைஞ்சா நல்ல ஒரு மாற்றம் தானே ஏற்படும். இல்ல அவர் வந்து நடிகர் விஜய் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு வந்து அரசியல் தெரியல, சரி சீமான் அண்ணன் கிட்ட டியூஷன் போலான்னு சொல்லி டியூஷன் போயிருக்கிறாப்ல. சரி அப்ப படிக்கும்போது வந்து டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் எழுதணும். இவரு திருட்டு திராவிட கள்ளப்பிட்டு கொண்டு வந்துட்டாப்ல. விட்டு கொண்டு வந்து அதை பார்த்து வந்து பரிசு எழுதும்போது, இல்லையே நம்ம கேட்ட கேள்விக்கு இந்த பதில் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சீமான் அவர்கள் விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, திராவிடம் ஒரு கண்ணு, அது இல்ல, அது புண்ணு. திராவிடம் தமிழர்களுக்கு ஒரு புண்ணு. நீ அதை தூக்கி போடு. நீ அதை வந்து திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் மற்றொரு கண்ணா, அது சரிப்பட்டு வர. இப்போ நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறீங்க, திராவிடத்தை பாஜகவும் எதிர்க்குது. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து திராவிடத்தை எதிர்த்துக்கீங்கன்னா, பாசிச பாஜக தமிழ்நாட்டுல ஊடுருவிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இது என்ன சொல்றது, இந்த ஆக்சிஜன் இல்லாத இடத்துல பாக்டீரியா வாழும். சரியா, பாக்டீரியா வாழும். அதுக்கு அந்த பாக்டீரியா பேர் அனரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வாழவே முடியாத ஒரு உயிரினம்னா அது பாஜக தான். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 4 பாஜக எம்எல்ஏ வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச ஒரு வேலை. போன முறையே பாஜக அனாதையை விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறையே எச் ராஜா போன்றவர்கள் அவர் திமுக தான் கொடுத்தாங்க. திமுக வேலை நீங்க சொன்னா என்ன சொல்றது, முதல்ல வந்து பாஜகன்ற ஒரு கட்சியை இந்தியா முழுக்க வந்து பரவச்சதே கருணாநிதி தான். அவர் வாஜ்பாய்க்காக இருந்தார், ரைட் பர்சன் தி ராங் பார்ட்டி அப்படின்ற. அது எப்படிங்க இருக்க முடியும்? நல்லவனாலும் நல்லவனா தான் இருக்கணும். ரைட் பர்சன் தி ராங் பார்ட்டி அப்படின்னா அந்த பர்சன் வந்து ராங்கா இருக்கணும், அப்ப அந்த பார்ட்டி சரியா இருக்கணும். ஏதோ ஒன்று அதில் மிக்ஸ் ஆகுது.
உங்களுக்கு வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு ஒரு தனிநபருடைய பேச்சு பிடிச்சிருக்கு, இந்தி மொழி, அவர் இந்தி உச்சரிக்கிற விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. வாஜ்பாயே பிடிச்சிருக்கு, அது அது சரி. அப்போ என்ன அர்த்தம்? உங்க கொள்கை மேல உங்களுக்கு உறுதி இல்லைன்னு அர்த்தம். 1944 வந்து அம்பேத்கர் வந்து சென்னை வராங்க, கன்னிமாரால வந்து ஒரு உரையாற்றுறாங்க. அப்ப சொல்லும்போது இந்த திராவிட சித்தாந்தம் நான் பிராமின் மூமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பிராமின் சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் வச்சு போராடணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களை செகண்ட் கிரேட் பிராமின்ஸாக நினைச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. சரியா அடிச்சிருக்காரு பாருங்க. சரினா இந்த இந்த ட்ரெயின் எங்க போய் நிக்கணுங்கிறத கரெக்டா போய் சொல்லிட்டாரு. நான் ஒவ்வொரு முறையும் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களை, பி.கே. சேகர் பாபு அவர்களை, இந்த கோயிலுக்கு போற இந்த திராவிட கூட்டங்களை பார்த்தா அம்பேத்கர் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எவ்வளவு பெரிய அந்த கால கணிதம் செய்வாங்கல்ல, அது சரியா சொல்லிருக்காரு. நீ பிராமின் சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தம் வச்சாதான் அவனை நீ வீழ்த்த முடியும். நீ ஒரு செகண்ட் கிரேட் பிராமணா போய் அவனை பிராமணசத்தை வந்து வீழ்த்த போறான்னா வீழ்த்த முடியாது. அதுதான் யார் எடுக்கிறா? அம்பேத்கர் சொன்னது யார் எடுக்கிறா? அண்ணன் சீமான் அவர்கள் எடுக்கிறாங்க. நீ வந்து சமஸ்கிருதம் சொல்றியா, நான் தமிழ்ல வழிபாடுன்னு சொல்றேன். நீ நான்மறை கோட்பாடுன்னு சொல்றியா, தமிழ் மறை திருக்குறள். நீ வந்து பிறப்புனால வந்து தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொல்றியா, எங்க மறை சொல்லுது பிறப்பு ஒக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லுது. இப்படி அடிக்கணும் அவனை. நீங்க பிராமணர்களை அடிக்கிறீங்க. காஷ்மீர்ல 370 போயிருச்சு. 370 போனது சரிதான், அதை செயல்படுத்தி முறை தவறு. அது கிடையாது. காஷ்மீர்காரன் உன் கூட இருக்கிறேன்னு கெஞ்சி கேட்டானா? இல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெரும் சிக்கல் என்ன? 1992 பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து திமுகவினுடைய எதிர்வினை என்ன? ஒன்றும் இல்லை. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவும் பாஜக கூட்டணி போட்டு வென்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது புரியுதா? எல்லாரும் பேசுவாங்க காங்கிரஸ் இருக்குதுல திமுக கூட்டணி இல்லை. முதல்ல இந்திய நாட்டுல ராமாயணம்ங்கிறது ஒரு இதிகாசமா தான் இருந்தது. அது உண்மையா பொய்யா யாருக்கும் தெரியாது. அது ஒரு இதிகாசமா தான் இருந்தது. அந்த இதிகாசத்தை உண்மை நம்ப வச்சது என்ன தெரியுமா? தூர்தர்ஷன்ல வந்து ராமாயணம்ங்கிற ஒரு தொடர், நீங்களும் நானும் பிறக்காதுக்கு முன்னாடியே அது வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். அதை டெலிகாஸ்ட் பண்ணது யாரு தெரியுமா? அரசு செலவுல அந்த ராமாயணம் என்கின்ற அந்த டிடி சீரியல் தொடரை எடுத்தது வந்து ராஜீவ்காந்தி தலைமையிலான டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், மத்திய அரசாங்கம். ராமாயணத்தை எடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராமாயணம் ஒளிபரப்பப்படும் போது ராமன் உண்மையிலே வாழ்ந்திருக்கான் போலப்பா ஓடு. ஆமா, அப்ப இங்க பல கோடிக்கணக்கான இந்தியர்களை ராமாயணத்தை உண்மை நம்ப வச்சது யாரு தெரியுமா? ராஜீவ்காந்தி. 1989 தேர்தல் நடக்குது. அப்ப ராமராஜ்யம்னு பேசுனது யாரு? ராமராஜன் பேசுனது இவங்க தான், ராஜீவ்காந்தி தான். தன்னுடைய முதல் தேர்தல் பரப்புரைய அயோத்தியிலிருந்து தொடங்கினது யாரு? ராஜீவ்காந்தி தான். இந்த ராஜீவ்காந்தியை தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாமியரின் பாதுகாவலர்னு சொல்லி வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க. RSS சங் பரிவார் கும்பல் பாபர் மசூதி இடித்தது. அந்த இடித்ததுக்கு வித்து போட்டது ராஜீவ்காந்தி. அதனால 2 பேருமே ஒண்ணுதான். அதுதான் எங்களை சீமான் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ். இதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிஜேபி கிடையாது அவர் காலத்துல, இந்து மகாசபா தான். இந்து மகாசபாவும் காங்கிரஸும் ஒண்ணுதான். there is no other difference between these two. Hindu Mahasabha is brute in its action, while Congress is soft and polite in its action சொல்லுவாப்ல. அதான் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது அம்பேத்கர், உண்மையான அம்பேத்கரையும் பேசுறது யாரு? சீமான் அவர்கள் பேசுறாங்களா, வேற யாராவது பேசுறாங்களா? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வது, அம்பேத்கரோட சித்தாந்தத்தை மேடைகள்ல பேசுவது அப்படிங்கிறது அவரை பத்தி புரிஞ்சிருக்கணும். கொள்கை தலைவரா விஜய் வச்சிருக்காரு அவர். அதை தான் சொல்றேன். நீங்க அஞ்சலை அம்மால வச்சிருக்கீங்களா, கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களா? ஏன் சத்தியவாணி முத்து கொள்கை தலைவர் கிடையாது? சத்தியவாணி முத்து ஏன் கொள்கை தலைவர்? சத்தியவாணி முத்து கூட விடுங்க, அயோத்திதாச பண்டிதர் கேளுங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து, அவருக்கு உண்மையாவே அஞ்சலி அம்மாள் யாருன்னு அது வேற டிபார்ட்மெண்ட். உண்மையா இப்போ நீங்க உதாரணத்துக்கு அங்க வேற ஏதாவது ஒரு வன்னியர் சங்கத்தினுடைய வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு சாய் சங்க தலைவர் போட்டோ வச்சிருந்தா, என்னப்பா ஜாதி பேர்ல போட்டு வச்சிருக்க ஒரு விமர்சனம் வந்திருக்கும். யாருன்னே தெரியாதவங்க கூப்பிட்டு வன்னியர் சமூகத்துடைய ஓட்டு கிடைச்சிரு. நான் அந்த 5 பேருமே எப்படி பாக்குறேன்னா பெரும் சமுதாயத்தோட ஓட்டு வங்கியா அவர் வச்சிருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன். வேற எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க ஏன் அயோத்திதாச பண்டிதர் வைக்கல? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஏன் வைக்கல? ரெட்டமலை சீனிவாசன் சாதாரண நபர் இல்லையே. அம்பேத்கரோட கொள்கையை எதிர்த்தாரு. நான் தான் இந்துவே கிடையாதுல, நீ இந்துல இருந்து பௌத்தம் தெழுவுற, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் அவர்ணன், இந்த 4 வர்ணத்துல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கொள்கை தெளிவோட யாரா இருந்தாலும்
என் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருப்பேன். நான் நம்புகின்ற கொள்கையின் மேலே நான் உறுதியாக இருப்பேன். அவரை வச்சிருக்கலாமே. ரெட்டமலை சீனிவாசனுக்கு என்ன குறைச்சல்? இவங்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அயோத்திதாசர் பண்டிதர்னா யாரு, ரெட்டமலை சீனிவாசனா யாரு, MC ராஜானா யாரு அப்படின்னு தேடி படிச்சது அண்ணன் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான். இப்போ நீங்க கடந்த முறை வந்து நாகப்பட்டினத்துல பாராளுமன்ற தொகுதியில போட்டிடுறீங்க. அந்த நாகப்பட்டினத்துல இருந்த அக்கா காளியம்மாள் மயிலாடுதுறை போயிட்டு போட்டிடுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து உங்க கட்சியில இல்லாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க நாம் தமிழ் கட்சி ஒரு முக்கியமான ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. உங்களை மாதிரியே அறியப்பட்டிருந்த ஒருத்தவங்க இன்னைக்கு அந்த கட்சியில இல்லாம இருக்காங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினம் வந்து தனி தொகுதி. ஆமா. தனி தொகுதியில நீங்க போட்டி நான் பட்டியலினத்தை சேர்ந்த அட்டவணை பிரிவை சேர்ந்த ஆணோ பெண்ணோ தான் போட்டிட முடியும். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நாகப்பட்டினத்துல போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பக்கத்துல இருந்த தொகுதி மயிலாடுதுறை தான். கட்சியில எத்தனையோ உறவுகள் அண்ணன் கூடயே வந்திருப்பாங்கல்ல. அண்ணன் சினிமா துறையில இருக்கும்போது கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் வந்து அண்ணனுடைய பேச்சுக்களை கேட்டு ஈழத்தின் மேல இருக்கக்கூடிய வெறியினால கட்சிக்குள்ள வந்திருப்பாங்க. யாரு கட்சியை விட்டு வெளியே போனாலுமே அது வந்து அண்ணனுக்கு எவ்வளோ துயரத்தை கொடுக்குதோ அதே மாதிரிதான் அண்ணனுடைய தம்பி தங்கைகள் பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரும் துயரம் தான். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவங்க விருப்பப்பட்டு போகும்போது நம்ம போய் வந்து, ஆனா கட்சிங்கிறது கொள்கைக்காக மட்டும்தான் இருக்கும். நம்ம எதற்காக கட்சி ஆரம்பிச்சோம்? எல்லாரும் மாதிரி நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். சமரசம், நீங்க சொன்னீங்களே சமரசம், இந்த சமரசத்துக்காக வந்து என்ன சொல்றது, விலை போறது கிடையாது. கட்சிக்கு வந்து ஒரு வலிமை இல்லாத மாதிரி இருக்கான்னு கேக்குற ஒரு பெண். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? நான் அப்ப நாங்க யார்? அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிட்டு வச்சு இருக்கிறீங்க? கம்பேர் பண்ணல. நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வியா தான் பண்ணேன். அப்படி இல்லை. நீங்க வந்து உங்களுடைய பார்வை வந்து ஒரு விதத்துல தவறு. எப்படி சொல்றேன்னா, பொலிட்டீஷியன் இஸ் அ பொலிட்டீஷியன். வெதர் அவங்க வந்து ஆணா இருக்காங்களா பெண்ணா இருக்காங்களா அது இல்லை. பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, ஒரு டாக்டருமே அவங்களுடைய திறமைக்கு தான் வந்து நம்ம அவங்க கிட்ட போறோம். ஆமா ஆமா. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த டாக்டர்கிட்ட போனா என் நோய் குணமாகும், அவ்வளவுதான். அது டாக்டர் மட்டும் இல்லை, சாதாரண துப்புரவு தொழில் செய்யக்கூடிய ஒரு அண்ணனா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும், அவங்களுடைய வேலைக்கு தான் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கவே தவிர ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஆண் பெண் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்கிட்ட யார் ஒரு பெண்ணா எப்படி பயணிக்கிறீங்க அப்படின்னு, அப்போ நீங்க ஒரு ஆணா எப்படி பயணிக்கிறீங்க? அது இல்லை. ஒரு ஆணு பெண் இதெல்லாம் கிடையாது. என்னுடைய பணிக்கு என்னுடைய வேலைக்கு தான். பொதுவாகவே வந்து அதை தவிர அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 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 போராட்டம் இருக்கு, ஒரு போராட்டம் எடுக்கிறோம், ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி இருக்கு. அந்த வெற்றியை எந்த கட்சி கொடியும் பறக்காத ஒரு இடத்துல புலிக்கொடி பறந்து அந்த போராட்டத்தை வந்து நம்ம வெற்றி பெற செய்திருக்கோம். அது முழுக்க அந்த மக்களே வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை, அதான் நிதர்சனம். அதை போய் வந்து வெளியில போய் வந்து கொடுத்துட்டு வந்து இது கட்சிக்கான துரோகம் மட்டும் இல்லை, நம்மளை நம்பி நின்னாங்க பாருங்க ஒரு சாதாரண மக்கள், அந்த மக்களுக்கான துரோகம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அந்த மாதிரியான உறவுகளால வந்து நம்ம கிட்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட நீண்ட நேரம் வந்து பயணிக்க முடியாது. அது பண்ணவே முடியாது. நீங்க வந்து மக்களுக்கு நீங்க வந்து மக்களுக்கு துரோகம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? அது முடியவே முடியாது. நீங்க விஜய் மாதிரியான ஆட்கள், உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான பெரும் பணக்காரர்களை ஏமாத்தல. 4 ஆட்டுக்குட்டி வச்சு காலையில மாலைக்கு அதை இலை பிடுங்கி போட்டு மேய விட்டு கொஞ்ச நாள் போச்சுன்னா, 1 மாசம் 2 மாசம் போச்சுன்னா 15 கிலோ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எனக்கு நடந்துராதா? அந்த மக்களை ஏமாத்தும் போது வந்து வலிக்கும் உள்ள. அது செய்யக்கூடாது. அதுக்கு வந்து யாருக்கும் வந்து அந்த உரிமை வழங்கப்படவே இல்லை. சில விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு ஒன்று இருக்கும். வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அதுவும் போச்சு. அரசு கொடுக்குற இந்த ரேஷன் அரிசியை நம்பி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப கொடூரம், வலி. அதனால வந்து நான் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க கடல்ல மூழ்குனா வந்து செத்து போயிடும் அப்படின்னு. ஆனா தமிழ் கடல்ல மூழ்குனா அவங்கள வாழ வைக்கும். அதுதான் தமிழோட, தமிழுக்கு அமிழ்தென்று ஒரு பேர்னா அது காரணம் இதுதான். தமிழ்ல நீ மூழ்கினா அது உன்னை வாழ வைக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமா இருந்தா இன்றனாலும் என்றாவது ஒரு நாள் உங்க சித்தாந்தம் வெல்லும். இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன், இப்ப நாம் தமிழ் கட்சிக்குள்ள பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இல்ல, ஒரு ஆண்கள் சூழ்ந்த ஒரு கட்சியாவே இருக்கு, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் இல்ல, ஒரு ஆளுமை மிக்க நபர்கள் இல்ல, வந்து ஒரு பவர் செக்டார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் பவர் செக்டாரா நீங்க யாரை பாக்குறீங்க? இப்ப பவர் செக்டார்னா என்ன? சீமானனுக்கு பிறகாக இருக்கக்கூடிய சில பேர் இல்ல, இவங்க முன்வைக்கிறதா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பதற்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். அவங்க வழிகாட்டுவாங்க, அந்த வழியில முக்கியத்துவம் வந்து நாம் தமிழ் கட்சியில குறைவா இருக்குன்னு நான் சொன்னா அதை நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா?
நான் தான் இப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன், இது ஆண் பெண்களுக்கான வேறுபாடே கிடையாது. இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா, என்னுடைய திறமைக்கும் என்னோட உழைப்புக்கும் தான் கிடைக்கணும். நான் பெண் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட எப்படி நீங்க ஒரு பொறுப்பு குடுப்பீங்க? ஏன்னா பொதுவா நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதனால அத கேட்கிறேன் நானு. அவங்க எழுதுவாங்க என்ன தம்பி. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இப்ப அண்ணன் வந்து ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பு இருக்கு. அத ஏன் ஒரு பெண்ணுக்கு குடுக்க கூடாது? இதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது முடியவே முடியாது. நீங்களே அது கேட்டிருக்கீங்க. முடியவே முடியாது. அது வந்து என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்குமான ஒரு பொறுப்பு குடுத்தா தான் அது சரியா இருக்குமே தவிர, இது ஒரு இனத்தினுடைய வலி. இனத்தின் வலி தாங்கி கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நான் எனக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லி என் கருணை அடிப்படையில பொறுப்பு கேட்க முடியாது தம்பி. கேட்கவே முடியாது. அது எங்கேயாவது முட்டுச்சந்தில போய் நிப்பாட்டிரும். கட்டாயம் நிப்பாட்டிரும். திறமைக்கும் உழைப்புக்கும் தான். கார்த்திகாவினுடைய திறமை, உழைப்பு இந்த பொறுப்புக்கு தேவைப்படுதுன்னா தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதா சரி. நான் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணையே வேண்டாம். எனக்கு தெரியும் இந்த இனத்தின் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போய் நிக்கணும்ங்கிறது எனக்கு தெரியும். நாம இப்ப எவ்வளவு அதல பாதாளத்துல இருக்கிறோம்னு தெரியும். எது சரியோ அதை தான் செய்யணும். எது சரியோ அதான் செய்யணும். 117 பேர் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு? எதற்காக கொடுக்குறாங்க? 50 விழுக்காடுல மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாம அவங்களுடைய பிரச்சனையை நான் எவ்வளவு நாளும் பேசலாம். ஆனா அவர்களுடைய பிரச்சனையை அவர்கள் தான் பேசணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெண்கள் இழுத்துருக்கிறாங்க. சாதாரணம் இல்லை. நான்லாம் நேற்று பல்லாவரத்தில் கூட்டம் பேசிட்டு இருக்கேன். 10 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குது. 10 மணி வரைக்கும் வந்து ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் ஒரு பெண் தைரியமா உட்காந்துருக்கிறேன். ஒரு பெண் இல்லை, 10-15 பெண்கள் உட்காந்துருப்பாங்க. எந்த கட்சியில் போய் உட்காந்துருக்கிறேன்? நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஆரவாரத்தோட பேச்சு கேட்பாங்க. கைத்தட்டி சிரிச்சு ரசிச்சு கேட்பாங்க. என் தம்பி பேசுறா, என் தங்கச்சி கார்த்திகா பேசுறா ரசிச்சு கேட்பாங்க. எந்த கட்சியில இருக்கும்? அவங்களுக்கான பாதுகாப்பு யார் கொடுப்பா? அவங்களுக்கான அரசியல் வெளி யார் கொடுத்தது? இது வரைக்கும் யார் கொடுத்தது? கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. எந்த கட்சியும் கொடுக்கல. கனிமொழி கருணாநிதிக்கு பிறந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு எம்பி 4 முறை எம்பியா இருக்காங்க. எந்த வேலையும் செய்யல. தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு பிறந்திருக்கிறாங்க. அதை தவிர அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் ஜெயலலிதா பெரிய முதலமைச்சர். காரணம் என்ன? எம்ஜிஆரோட நடிச்சாங்க, டூயட் பாடினாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அரசியல் கொண்டு வந்தாரு. அதனால அரசியல் இருந்தாங்க. தன்னெழுச்சியாக பெண்கள், என் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற சித்தாந்தம் சரி, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் சரி அப்படின்னு சொல்லி அரசியல்ல வந்து அரசியல் கட்சிகளை உழைச்சி, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான்லாம் என் வீட்டில் இருக்கும்போது 6 மணிக்கு மேல எங்கேயுமே வெளியே போனதில்லை. இன்னைக்கு 10 மணி வரைக்கும் கூட்டம் பேசிட்டு இருக்கேன். அந்த தைரியம், நீ பேசுற, இது ஓ மேலடா, உனக்கான பிரச்சனை, பெண்களுக்கான வழியை நீ பேசு அப்படின்னு சொல்லி அதை தட்டி கொடுத்து அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறது யாரு? அண்ணன் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் வழிநடத்தக்கூடிய, அவர்கள் மேலே உயிராக இருக்கக்கூடிய அத்தனை தம்பிமார்களும் எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாரும் கொடுக்கறதுனால தானே வர முடியும். நீங்க என்னை பெண் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காகலாம் வந்து அந்த அந்த கான்செப்டே தவறுப்பா. நிறைவான கேள்வி. இப்ப நீங்க வந்து கீழ்வெள்ளூர்ல போட்டிடுறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர் என்ன விதமான செயல்பாடு செஞ்சிருக்காரு? இல்ல என்ன விதமான குறைகள் அங்க இருக்கு? ரொம்ப அடிப்படையா நான் பாக்குறது என்ன தெரியுமா? 89 ஊராட்சி இருக்கு. எந்த ஊர்லயும் வந்து அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு நூலகம், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். ஆனா அதை கூட விடுங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் வச்சு அரசாங்கமே தண்ணி கொடுக்கும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு திட்டம் இருக்கு. 10 லட்ச ரூபா ஒரு 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 முனையத்துக்கு மட்டும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிளில் இந்த மாதிரி ஒரு 3 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்கிறாங்க. 30 லட்ச ரூபா செலவு கணக்கு. அதுக்கு ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. அடிப்படை கட்டமைப்பு ஏதுமற்ற ஒரு தொகுதி. அது ஏதுமற்ற ஒரு தொகுதி. 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில இன்னும் அடிப்படை அது கம்யூனிஸ்ட். நான் சொல்றது திமுக. ஆமா, நீங்க என்ன கருணாநிதி என்ன அவ்வளவு நல்லது பண்ணிட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கருணாநிதியோட சொந்த தொகுதி திருவாரூர்ல தம்பி. கமலாபுரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு சாலையே கிடையாது. இன்னும் கிடையாது. மின்சார வசதி இருக்கு எங்க? டாஸ்மாக் கடையில மட்டும். இப்படிலாம் தொகுதி இருக்குப்பா. இவங்களை எதிர்க்கிறோம், இவங்களை மேடையில வந்து பேசுறாங்க அப்படின்னா சும்மா பேசல, உண்மையில வலி. நீங்க அங்கன்வாடிக்கு போனா கூட 1 கிலோமீட்டர் நடந்தா தான் போகும். நீங்க 3 வயசு பிள்ளை இடுப்புல வச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? கஷ்டம் தான். பஸ் வரும், எப்ப வரும்? 10 மணிக்கு வரும்.
8 மணிக்கு பஸ் வந்தா தான் பிள்ளைங்க வந்து 8 மணிக்கு பஸ் ஏறி 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். 10 மணிக்கு பஸ் விட்டு நீ யாருக்கு பஸ் விடுற? இந்த கேள்வி இருக்குல்ல. எல்லாம் கருணாநிதி தொகுதியில தான். எல்லாம் கருணாநிதி இவர் தஞ்சை டெல்டான்னு சொல்றாங்கல்ல. நான் டெல்டாக்காரன்னு சொல்றாங்கல்ல. இவங்க கிட்ட தான் வருது. ரொம்ப பஸ் வசதி கிடையாதுப்பா. ஆனா பஸ் போகும். என்ன பஸ்ன்னு சொல்லுங்க? நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, மன்னார்குடி டிஆர்பி ராஜா, அவருடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்திரன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சாராய கம்பெனி நடத்துறாரு. அந்த சாராய கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு பெண்களுக்கு பஸ், தனியார் பஸ் போகும். அரசு பஸ் போகாது. இல்ல, தனியார் தான் எல்லாம். அதை கூட விடுங்கப்பா. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர்ல சட்டமன்ற தொகுதியில், தேவூர்ல அங்கே இங்கே வந்து மழை வெள்ளத்தில் வந்து நெல்லெல்லாம் மூழ்கிருச்சு, சம்பா பாதிக்கப்பட்டுருச்சு, தாளடி போட்டிருந்தோம் அதுவும் பாதிக்கப்பட்டுருச்சு, விவசாயமே பாதிக்கப்பட்டுருச்சு. மக்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இந்த நீர் வரத்து பாதைகளை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, கொஞ்சம் தூர்வாரிட்டு இருந்தாங்கன்னா, வெள்ளம் அது வாட்டுக்கு வடிஞ்சு ஓடி இருக்கும், எங்கள் பொழப்பு நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுங்கிறீங்க? இதை ஏன் பொதுப்பணித்துறை அங்கே செய்யலை? இது இது இந்த 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 தொகுதியை வந்து திமுகவினுடைய இந்த தொழிற்சங்க பாசறை இருக்குல்ல, கம்யூனிஸ்ட், அந்த கட்சி தான் வச்சிருக்கு. ஆனால் ஒன்றுமே செய்யாது. ஒன்று கூட ஆக மாட்டாங்கப்பா. எங்கே போனாலும் சரி, ஒரு 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 அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்காது. ஸ்கூல் ஒட்டஞ்சு போய் இருக்கும். ஆனால் அதே தொகுதிக்குள்ளே தான் கருணாநிதியினுடைய சொந்த வீடு இருக்குது. அது மார்பிள் போட்டு பல 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 பலன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் புழங்கக்கூடிய பள்ளிக்கூடம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், அது ஒரு மண்ணாங்கட்டி இருக்குது. அதனால வந்து செய்ய வேண்டிய பணிகள் வந்து பெரிய பணிகள் இருக்கு. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு அங்க? மக்கள் வந்து எனக்கு போன முறையே தெரியும்ல, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நாகப்பட்டினம் நான் போனதே இல்லை. அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி நாகப்பட்டினம் போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். அதனால் வந்து எனக்கு அது என்னன்னே தெரியல, தெரியாமல் தான் போனோம். ஆனால் அப்போது அங்கே வந்து மண்டல பொறுப்பாளராக அப்போ அண்ணன் இருக்கிறாங்க. இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆகிட்டாங்க. அண்ணனாக இருக்கட்டும், மற்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது இப்படி தங்கச்சி, இந்த 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 ஒரு குட்டி ஊர் இருந்தால் அந்த குட்டி ஊரில் வந்து பொருளாதாரம் எப்படி இயங்குது, அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது, மக்கள் எப்படி, சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு போன நாடாளுமன்ற தேர்தலே வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இறுதி நான் பரப்புரை முடிச்சுட்டு இந்த ஏப்ரல் 17, 18 கட்டத்தில் வந்து மக்கள் வந்து என்னை வந்து அரவணைச்ச விதமாக இருக்கட்டும், அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அதனால தான் வந்து போன முறை 50,000 வாக்குகள் 2019, இந்த முறை வந்து 1,31,1,000 வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம் 24. அதனால் வந்து மக்கள் வரவேற்பு தாண்டியும் வந்து என்னோட பணியை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய உடல், பொருள், ஆவி, என்னுடைய முழு மூச்சை நான் உழைப்பது தான்.